ரஜினிகாந்துடன் நெற்றிகன் படத்தில் நடித்த நடிகை மேனகாவின் மகள்தான் கீர்த்தி சுரேஷ். தயாரிப்பாளர் சுரேஷின் இளைய மகளான கீர்த்தி சுரேஷ் சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தை தயாரிப்பில் வெளியான மலையாள படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். பின்னர் 2013ஆம் ஆண்டு மோகன்லால் நடித்த கீதாஞ்சலி படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானார். இந்த படத்தை இயக்குனர் பிரியதர்ஷன் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படம் கீர்த்தி சுரேஷுக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. ஏஎல் விஜய் இயக்கத்தில் வெளியான இது என்ன மாயம் படத்தில் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடி அறிமுகமான இவர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான ரஜினி முருகன் ரெமோ உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார். அதேபோல் விஜய்க்கு ஜோடியாக பைரவா சர்க்கார் உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார். மறைந்த பழம்பெரும் நடிகை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமாக மகாநடி என்ற படத்தில் நடித்து பாராட்டுகளை பெற்ற நிலையில் இந்த படத்திற்காக தேசிய விருதையும் பெற்றிருந்தார். தொடர்ந்து மாமன்னன் படத்தில் புரட்சி பெண் அண்ணாத்த படத்தில் ரஜினிக்கு தங்கை என பல கேரக்டரில் நடித்த கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் சமீபத்தில் வெளியான ரகுதாத்தா படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. தற்போது அட்லி இயக்கத்தில் வெளியான திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக்கில் வருண் தவானுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார். கடைசியாக ரகுதாத்தா திரைப்படம் வெளியான நிலையில் தற்போது இவருடைய கைவசம் ரிவால்வர், ரீட்டா, கன்னிவெடி போன்ற படங்கள் உள்ளன. அடுத்த மாதம் 25ஆம் தேதி ஹிந்தியில் கீர்த்தி சுரேஷ் அறிமுகமாகி இருக்கும் பேபி ஜான் திரைப்படம் வெளியாக உள்ளது. இந்நிலையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் 32 வயதை எட்டிவிட்ட நிலையில் அவருக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அந்த வகையில் கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய நீண்ட நாள் காதலரான ஆண்டனி தட்டில் என்பவரை கோவாவில் டிசம்பர் 11ஆம் தேதி கரம் பிடிக்க உள்ளார். இது குறித்த தகவல்கள் ஏற்கனவே வெளியான போதிலும் கீர்த்தி சுரேஷ் தரப்பில் இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. இன்று திருப்பதி கோவிலுக்கு குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்ய வந்த கீர்த்தி சுரேஷ் அடுத்த மாதம் 11ஆம் தேதி தனக்கு திருமணம் நடைபெற உள்ள தகவலை உறுதி செய்துள்ளார். ஆண்டனி தட்டில் கீர்த்தி சுரேஷ் இருவரும் பள்ளியில் இருந்து நண்பர்கள் என்றாலும் கல்லூரி காலங்களில் தான் காதலிக்க துவங்கினர். கோவிலுக்கு வந்த போது செய்தியாளர்களிடம் அடுத்த மாதம் தனக்கு திருமணம் நடைபெற உள்ள தகவலை உடைத்து கூறியுள்ளார் கீர்த்தி சுரேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. கீர்த்தி சுரேஷ் தற்போது தனது சகோதரி ரேவதி சுரேஷ், தந்தை சுரேஷ்குமார், தாய் மேனகா ஆகியோருடன் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்துள்ளார். அங்கு ரசிகர் ஒருவர் அவருக்கு திருப்பதி ஏழுமலையான் படத்தை பரிசாக வழங்கிய நிலையில் தனது பேபி ஜான் திரைப்படம் வெளியாக உள்ளதாகவும் அடுத்த மாதம் தனது திருமணம் கோவாவில் நடைபெற உள்ளதாகவும் கீர்த்தி சுரேஷ் கூறியுள்ளார். கீர்த்தி சுரேஷ் தனது வருங்கால கணவர் குறித்த அறிவிப்பை அவரது எக்ஸல பதிவில் பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் 15 வருடங்கள் முடிந்தது, இன்னும் எங்கள் பந்தத்திற்கான நாட்கள் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது எப்போதும் கீர்த்தி மற்றும் ஆண்டனியின் உறவாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரபல மலையாள ஊடகத்தில் கீர்த்தி சுரேஷ் திருமணம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதில் தனது பெற்றோர் பார்த்திருக்கும் உறவுக்கார பையனை கீர்த்தி சுரேஷ் திருமணம் செய்து கொள்ள உள்ளாராம். இவரது திருமணம் கோவாவில் நடைபெற இருக்கிறது என கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து கீர்த்தியின் திருமணம் பற்றி அவரது குடும்பத்தாரின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பலரும் காத்திருக்கின்றனர். ஆனால் இது பற்றி எந்த உறுதியான தகவலும் வெளியாகாமல் இருந்தது. இந்நிலையில் கீர்த்தி சுரேஷ் தனது திருமணம் கோவாவில் நடைபெறுவதை உறுதி செய்தார். திருமண ஏற்பாடுகள் நடந்து வருவதை கீர்த்தியின் அப்பா சுரேஷ் உறுதி செய்திருக்கிறார். தன் காதலரின் பெயர் ஆண்டனி என கீர்த்தி சுரேஷ் தெரிவித்ததும் பலருக்கும் ஒரு விஷயம் புரிந்துவிட்டது. அதாவது கீர்த்தி சுரேஷ் தன் செல்ல மகன் அதாக நாய்க்குட்டிக்கு NYKE என பெயர் வைத்தார். அந்த செல்லத்தை தன் மகன் என்றே சொல்லி வருகிறார் கீர்த்தி. அதனால் நாமும் நைக்கி நாய் என்று சொல்லாமல் மகன் என்றே சொல்வோம். அந்த மகனின் பெயரில் ஒரு காதல் கதை இருக்கிறது. ஆண்டனியின் பெயரில் கடைசி 2 எழுத்து மற்றும் தன் பெயரின் முதல் 2 எழுத்துக்களை சேர்த்துதான் மகனுக்கு NYKE ஆண்டோ NYKE கீர்த்தி என பெயர் வைத்திருக்கிறார் கீர்த்தி. ஆண்டனி பற்றி முன்பே தெரியாததால் அவர் ஏதோ ஸ்டைலாக இருக்கட்டும் என நைக்கி என பெயர் வைத்திருக்கிறார் போன்று என கருதப்பட்டது. தற்போது ஆண்டனி பற்றி தெரிந்ததால் நைக்கி பெயரின் அர்த்தம் புரிகிறது கீர்த்திமா என்கிறார்கள் ரசிகர்கள்.